வணக்கம். பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது அந்த ரயிலில் கிட்டத்தட்ட 425க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தார்கள். அதில் தற்போது வரையில் 155க்கும் மேற்பட்ட பயணிகளை பாகிஸ்தான் ராணுவம் மீட்டிருக்கும். 27 கிளர்ச்சியாளர்கள், பலுச் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் 27 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவம் என்பது மிகப்பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தவரையில் பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பலுச்சிஸ்தான் மாகாணம் உள்ளது. இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதில் மிக முக்கிய கிளர்ச்சியாளராக பார்க்கப்படக்கூடிய இயக்கம் தான் பலுச் விடுதலை இயக்கம். இந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை முன்வைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பலுச்சிஸ்தான் தலைநகர் குவேட்டாவிலிருந்து கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் தலைநகர் பெஷாவருக்கு சென்று கொண்ட ரயில், அதாவது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலில் 9 பெட்டிகள் உள்ளன. 475 பயணிகள் இதில் பயணம் செய்தார்கள். இந்த ரயிலானது பலுச்சிஸ்தான் போலன் மாவட்டத்தில் குடாலர் மற்றும் திருகோனேரி இடையே சென்ற போது அந்த பகுதி என்பது மலைப்பகுதிக்கு அருகே மஸ்காப் சுரங்கப்பாதை உள்ளது. அந்த சுரங்கப்பாதை வழியாக இந்த ரயில் சென்று கொண்டது போது பலுச் விடுதலை இயக்கத்தினர் அந்த ரயிலை சிறைபிடித்தார்கள். ரயில் கடத்தப்பட்டது. அந்த சம்பவத்தை அடுத்து மிகப்பெரிய ஒரு பதற்றமானது ஏற்பட்டது. அந்த ரயில் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட அந்த ரயிலில் பயணம் செய்த 6 பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவலானது வெளியானது. இந்த ரயில் தற்போது வரையிலும் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று பலுச் விடுதலை இயக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்தார்கள். இந்த ரயிலை மீட்கக்கூடிய பணியை ராணுவம் மேற்கொண்டால் ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் நாங்கள் கொண்டு விடுவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்துதான் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தீவிரமாக அந்த ரயிலை மீட்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிரடியாக பாகிஸ்தான் ராணுவம் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது வரையில் அந்த ரயிலில் 425க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 155 பயணிகளை பாகிஸ்தான் ராணுவம் மீட்டிருப்பதாகவும் பலுச் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் 27 பேரை பாகிஸ்தான் ராணுவம் கொலை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற பயணிகளை பாதுகாப்பாக மீட்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவிட்டாலும் கூட 400க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயில் இருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு நடவடிக்கை மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 214 பயணிகள், 200க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது வரையிலும் துணை கைதிகளாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 30 பாதுகாப்பு படையினர், அதாவது ஏற்கனவே இந்த ரயிலில் பயணம் செய்த பாதுகாப்பு படையினரை பொறுத்தவரையிலும் அதில் கிட்டத்தட்ட 6-7 பேர் கிளர்ச்சியாளர்கள் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த கடத்தல் சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் சரியாக குடாலார் மற்றும் திருகோனேரி இடையே சென்ற போது அந்த இடம் மலைப்பகுதி இடமாக இருக்கிறது. மலைப்பகுதி மஸ்காப் சுரங்கப்பாதை வழியாக தான் இந்த ரயில் செல்ல வேண்டும். அதை நீண்ட நாட்களாக பலுச் விடுதலை இயக்கத்தினர் நோட்டமிட்டு வந்ததாகவும் அதன் அடிப்படையாக அந்த மலைப்பாதைக்கு அருகிற்குரிய சுரங்கப்பாதை தான் ரயில் கடத்தலுக்கு சரியான ஒரு இடம் என்பதை கிளர்ச்சியாளர்கள் குழு அதை தேர்வு செய்து அதை நீண்ட நாட்கள் இது கண்காணித்து வந்ததாகவும் அதற்கு பிறகு சரியான நேரம் அமைந்தவுடன் நேற்று அந்த ரயில் சரியாக அந்த சுரங்கப்பாதை வழியாக செல்லும் போது ரயில் பாதையை குண்டு வைத்து தகர்த்து விட்டதாகவும் அதற்கு பிறகு ரயில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் உடனடியாக மலமளவென களமிறங்கிய பலுச் விடுதலை இயக்கத்தினர் ரயிலுக்குள்ளாக சென்று அந்த ரயில் என்ஜின் டிரைவரை கொலை செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அனைத்து அந்த 9 பெட்டியிலும் கிளர்ச்சியாளர்கள் ஏறி இருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே பயணம் செய்த ராணுவ வீரர்களையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரயில் முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதையடுத்துதான் ராணுவத்தினர் களம் இறங்கினால் நாங்கள் தற்போது ரயில் இருக்கக்கூடிய பயணிகளை கொன்று ஒவ்வொருவராக கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ராணுவ உடனடியாக களம் இறங்குவதில் தயக்கம் சிக்கல் ஏற்பட்டது. அவர்கள் கோரிக்கை பொறுத்தவரை இதற்காக இந்த ரயிலை கடத்தினார்கள். அவர்கள் கோரிக்கை பொறுத்தவரையில் பலுச் விடுதலை ராணுவத்தினர் பலரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்திருப்பதாகவும் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போன்று அரசியல் கைதிகள் ராணுவத்தால் கடத்தப்பட்ட எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளாக விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்கவில்லை என்றால் ரயிலில் உள்ள அனைத்து பயணிகளையும் ஒவ்வொருவராக கொள்ளுவோம், 48 மணி நேரம் கழித்து ஒவ்வொருவராக கொல்லப்படுவார்கள் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார்கள். இதையடுத்து உடனடியாக களமிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதை அடுத்து இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்த பயணிகளும்
பத்திரமாக மீட்பதற்காக பாகிஸ்தான் ராணுவம் அதிரடியாக களமிறங்கியிருக்கிறது. அதிரடியாக களமிறங்கி இங்கு பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் அதற்கு அருகே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ராணுவ ஹெலிகாப்டர் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரையிலும் 155 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதில் பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நேற்று இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 27 கிளர்ச்சியாளர்களை பாகிஸ்தான் ராணுவம் கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து மற்ற பயணிகளை மீட்கக்கூடிய நடவடிக்கை மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அந்த பகுதி, அந்த ரயில் கடத்தப்பட்ட பகுதி என்பது ஏற்கனவே பல்வேறு தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு ஆளான பகுதியாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த அக்டோபரில் கிட்டத்தட்ட 2 மாத இடைவெளிக்கு பிறகு, இடைநிறுத்தத்துக்கு பிறகு குவெட்டா பெஷாவர் இடையே இந்த ரயில் சேவை என்பது மீண்டும் தொடங்கப்படும். என்றால் அந்த பகுதி சுரங்கப்பாதையான பகுதி என்பதால் கிளர்ச்சியாளர்கள், பயங்கரவாதிகள் தங்களுக்கு சாதகமாக இந்த இடத்தை பயன்படுத்தக்கூட வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட 2 மாத இடைநிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் அந்த ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது. அதற்கு இடையில் தான் இந்த சம்பவமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பலுசிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்ததை அடுத்து 2024 கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் குவெட்டா ரயில் நிலையத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள், 62 பேர் படுகாயமடைந்தார்கள். இப்படியாக பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று பலுச் விடுதலை இயக்கம் மிக தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த ரயில் கடத்தல் சம்பவம் என்பது பார்க்கப்படுகிறது. அவருடைய மிரட்டலையும் மீறி பாகிஸ்தான் ராணுவம் அதிரடியாக களமிறங்கி 155 பயணிகள் தற்போது வரை மீட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் மீட்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது.